விஜய் இனிமேல் சட்டசபையில் பேசவே போகிறதில்ல. யார் எந்த கேள்வி கேட்டாலும் உடனே சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டரை ஓப்பன் பண்ணி போஸ்டிங் போடுவாங்க. ட்விட்டரில் போட்டுட்டுனாலே அவர் பாருங்க ஒன்றும் தெரியாதுங்க, சட்டசபையில் இல்லைங்க பேசியிருக்கணும். அதிமுக அரசு மேலே விமர்சனம் வச்ச மாதிரி நீங்கள் அடிமை அரசு அப்படின்ற விமர்சனத்தை கூட திமுக வைக்கலாம். திராவிட 2.0 மாதிரி தான் இருந்தார். நீட்டு கூடாதுன்னு தான் சொல்கிறாரு, மும்மொழி கொள்கை வேணான்னு தான் சொல்லியிருக்காரு. இந்த அரசோட மோதல் போக்கை வச்சுக்கிட்டா அதனால் எவ்வளவு இழப்போம் அப்படின்றத அவர்கள் திமுக அரசு கிட்ட வந்து கற்றுக்கலாம். இவர்கள் வென்ற சீட்டுகளில் வந்து திமுக வாக்குகளும் இருக்கு. அதை தான் இவங்க தொடர்ந்து விமர்சனமாகவே வச்சுட்டு குத்திக்கிட்டே வர்றாங்க. இது திராவிட மாடல் 2.0 இல்லை. நீங்க யாருக்கு முதல்வர்? தமிழக மக்களுக்கு முதல்வர். எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு எதிர்ப்பு அரசியலை மட்டும் செய்யறதுனால நமக்கு வாக்கு கிடைச்சிருது. மோதல் போக்கை வந்து கடைப்பிடிச்சா என்ன பலன்கிறது வந்து இப்ப பார்க்கலாம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இதுக்கு பதில் சொல்லுங்க. அது மாதிரி கூடுதலாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ அதிமுகவினரை இணைக்கிறது மூலமா இன்னைக்கு விஜய் பெருசா சொல்றது செக்யூலர் முகம் தான் அவருக்கு ஒரு பெருசா அவரே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. இவங்களை சேர்க்கறது மூலமா அந்த இமேஜ் ஏதாவது அவருக்கு அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ இந்த மாதிரியான கூட்டணி கட்சிகள் இவங்க சேர்க்கறதுனால இந்த திமுக கூட்டணி கட்சிகள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க? அந்த கேள்விகளுக்கும் சேர்த்து உங்களுடைய பதில் சொல்லுங்க. முதல்ல இந்த அவை குறிப்பை சொன்னோம் பேசுகிறோம். சார் சொன்னதும் உண்மை, உதயா என்ன சொல்றதும் உண்மை. எப்படி ரெண்டு உண்மையா இருக்க முடியும்னா, அவங்க அரசியல் கட்சியா இருக்க வரைக்கும் அவங்களால வந்து கட்சியா இருக்கப்போ நீங்க வாக்கு வங்கியை மையப்படுத்தி அதை மனசுல வச்சு செயல்படுறாங்க. அரசியல் கட்சியா இருக்கப்போ அப்போ வந்து நீங்க பல்வேறு விஷயங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ட்டு நிலைப்பாடு எடுத்தீங்க, அதில் சிக்கல் வரும். உதாரணம் திருப்பரங்குன்ற விஷயம் எடுத்துட்டா அதுக்கு நீங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க, உங்க ஸ்டாண்டை சொல்லுங்கன்னா அதில் நீங்க ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க. அப்போ அது வந்து எதிராகவும் போகும், ஆதரவாகவும் இருக்கும். அப்போ அந்த எதிர்ப்பை சம்பாதிக்க வேணாம். அதே மாதிரி அந்த விஷயங்களை நீங்க வந்து சார் சொன்ன மாதிரி சர்ஃபேஸ் லெவல் ஆம்பிகியூஸ் எல்லாம் போட முடியாது. அந்த விஷயங்கள்ல பல விஷயங்கள் ஆம்பிகியூஸா போட முடியும். ஆனா திருப்பரங்குன்றம் இஷ்யூ மாதிரியான இடங்களை நீங்க ஆம்பிகியூஸா போட முடியாது. ஒருவேளை கவின் படுகொலையில நீங்க என்ன ஆம்பிகியூஸா போடுவீங்க? கவின் மேலேயும் தப்பு இருக்கு, கொலை செஞ்சவங்க மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க போட முடியாது. அப்ப நீங்க அங்க ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டியிருக்கு. அங்க இடத்துல என்ன பண்ற, சைலன்ஸை கடைபிடிக்கிறார். நான் இல்ல பதில் சொல்லலைங்க நான், ஏன்னா அங்க எதிர்ப்பு அரசியல் கட்சியாக எனக்கு வந்து என்னுடைய வாக்குகள் வெளியே போறது விரும்பல. அங்க ஒர்க் ஆகுது. அது ஸ்ட்ராட்டஜி. அவங்க ஸ்ட்ராட்டஜியாக தான் அதை கடைபிடிக்கிறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக எலக்டோரலுக்கு வரும்போது எனக்கு ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆட்சியில் இருக்கப்போ நீங்கள் வந்து அப்படி கவின் படுகொலைக்கு நான் வந்து பேசலை, முதல்வர் பேசாமல் இருக்கலாம், ஆனால் அமைச்சர் அங்கே போய் தான் ஆகணும். திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு முதலமைச்சர் பேசாமல் இருக்கலாம், ஆனால் அமைச்சர் அதை பற்றி பேசிதான் ஆகணும். அதிகாரி அங்கே களத்தில் நின்று தான் ஆகணும். அதிகாரி அங்கே தீபத்தை அவங்க ஏற்ற விடுறாரா இல்லையான்ற நிலைப்பாடு எடுக்கிறது தான் அரசாங்கத்தோட நிலைப்பாடு. அப்போ எல்லா விஷயத்துக்கும் அரசாங்கம் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படும். அதே தான் அசம்பிளிலையும். நீங்கள் வந்து முன்னாடி இருக்கும் பொழுது விமர்சனம் கரூர் சம்பவத்துக்கு நாங்கள் வந்து 3 நாள் பிறகு கூட நீங்கள் இறங்குன்னு சொல்லலாம், 1 மாதத்துக்கு பிறகு கூட அவங்களால நேரில் வரைச்சி இறங்க சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை உதாரணத்துக்கு சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலையில் யாராவது ஒரு இறந்துட்டாங்கன்னா நான் 3 நாளைக்கு அப்புறம் இறங்கல் சொல்கிறேன், முதல்வர் அமைதியாக இருக்க முடியாது. அவர் அன்றைக்கே வந்து இரங்கல் தெரிவிக்கணும், அன்றைக்கே வந்து அவர் நிவாரணம் தெரிவிக்கணும். ஆனால் இதெல்லாம் அவங்க ஸ்ட்ராட்டஜியாக கடைபிடித்ததுனால அரசாங்கத்துக்கு வந்து இதுதான் முதல் முறைன்றப்போ அதே ஸ்ட்ராட்டஜி இங்கே கடைபிடிக்க முடியுமா? அல்லது ஒரு ஆழம் பார்க்குது, இதை வந்து பேசாமல் இருந்து தவிர்க்க முடியுமான்னு பார்க்குறான். இல்லை, அது பேசாமல் இருந்தால் தவிர்க்க முடியாது, இது நம்ம பதில் சொல்லி தான் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை வரும்பொழுது வெளியே போய் பதிலிட வேண்டியதாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து இல்லை அவையில் தான் பதில் சொல்லணுன்றது. இன்னொன்று டிஜிட்டலில் போட்டால் போயிடுது, ட்விட்டரில் போட்டால் அவங்க ஆடியன்ஸ் கவர் ஆகிறாங்கன்னு. அதிலும் ஒரு கூடுதல் தகவல் சேர்த்தியே சொல்கிறோம். சட்டமன்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து யூடியூப்ல லைவ்ல வந்துட்டு இருக்கு. இவங்க அதில் வந்து இந்த முறை ஒரு படி மேலே போய் என்ன சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னா, நீங்கள் இந்த வாட்டி திருட்டுத்தனமான்றது தான் வந்து அவை குறிப்பில் நீக்கப்படும்னு சொல்லி அவைத்தலைவர் சொல்கிறார். ஆனால் அது யூடியூப்ல லைவ். அந்த யூடியூப்ல லைவ் வந்ததை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த வியூஸ் கணக்கு பார்த்து யூடியூப்ல வந்து சட்டமன்ற நிகழ்வுகளில் யூடியூப் லைவ் போனது வந்து இது மட்டும் வரலாற்று இல்லாத அளவுக்கு அதிகபட்சமான வியூஸ் போயிருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகப்படியான சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. சிஎம்ஓ தமிழ்நாடு அக்கௌண்ட்டுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட், ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கான ஃபாலோவர்ஸ் அக்கௌண்ட் கூடி இருந்திருக்கு. அதனால நீங்க வந்து நான் அவையில் பேசினா வந்து பத்திரிகையாளர்களுக்கு தான் தெரியும், அல்லது அதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இல்லை, இப்போ இளைஞர்கள் தான் அவங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. அந்த இளைஞர்கள் அரசியலை வந்து பார்க்குறாங்க. அந்த இளைஞர்கள் வேலையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திரும்ப வந்து முழுசாகவும் பார்க்குறாங்க, என்ன பேசியிருக்காங்க, யார் பேசியிருக்காங்க அவங்க நோட் பண்ணி சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி நாங்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசினதெல்லாம் எங்களால் அந்த வீடியோவில் பார்த்ததில்லை, இல்லை எங்கேயும் காட்சிகள் கிடைச்சதில்லை.
எதிர்க்கட்சி தலைவர்கள் இது ஃப்ளோ டெஸ்டாக இருந்தாலுமே கூட அதுல வந்து எந்திரிச்சு நிக்கிறவங்க ஆதரவு தெரிவிக்கிறவங்க முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கப்பவும் இது நடந்திருக்கு. ஃப்ளோ டெஸ்ட் ஃபுல்லா எல்லாம் விஷுவல் வந்தது இல்லை, எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசின விஷுவல்லாம் ஃபுல்லா வந்தது இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்போ கூட எடப்பாடி பழனிசாமி பேசினாருன்னா கட் ஆயிடும், அவங்களுக்கு பிளாங்க் ஸ்கிரீன் தான் வரும், அந்த ஸ்கிரீன் தான் வரும். அவர்கள் பதில் சொல்றது, முதல்வர்கள் பதில் சொல்றது மட்டும்தான் வரும். இந்த முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறதாகட்டும், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடுமையாக பேசினாங்க, வன்னியர்ஸ் அவர்கள் கடுமையாக பேசினாங்க. இது எல்லாமே லைவா வந்தது. அப்போ இதையும் இளைஞர்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் நான் சொல்றேன், இது நான் வீட்டில் போய் போடுறது, ட்வீட் போடுறதோ, யாரும் எழுதி கொடுத்தாலும் சரி, எல்லா தலைவரும் வந்து சுயம்புவாக முளைக்கவில்லை, அதையும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா இந்த வந்து தகவல் வச்சுக்கிட்டு தன்னை அந்த இடத்துக்கு ஸ்டெப் அப் பண்ணிக்கணும். நீங்க இது வரைக்கும் வந்துட்டேன், நான் வந்ததே மாற்றம்னா கரெக்ட், மாற்றம்ன்றதுக்கான பரிசு தான் ஆட்சி கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த மாற்றத்தை, அந்த பரிசை வச்சுக்கிட்டே வந்து நான் மாற்றம், நான் வந்துட்டேன்னு சொல்ல முடியாது. நீங்க வந்ததுக்கப்புறம் இப்போ முதல்வருக்கான இடத்த நீங்க ஸ்டெப் அப் பண்ணணும். நீங்க ஒரு தலைவராக உங்களை ஏற்றுக்கொண்டார்கள், இப்போ உங்களை முதல்வராக நீங்கள் நிரூபிக்கிற இடத்துல இருக்கீங்க. நீங்க ஒரு அரசியல் தலைவராக நிரூபிச்சிருக்கீங்க, முதல்வராக நீங்க நிரூபிப்பீங்களா அப்படின்றதான் கேள்வி. முடிஞ்சது. அடுத்து நீங்க அதிமுக வந்திருக்கீங்க, அந்த சாயம்லாம் போகுமான்னா, நான் வந்து மற்றவங்க அதை விமர்சிக்கிறாங்க, எல்லாரும் விமர்சிக்கிறாங்கன்னா நீங்க அதிமுக ஆதரவு கோரணும் அப்படின்லாம் சில, நான் அதை எப்படி பார்க்குறேன், அதையும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்குறேன். ஏனென்றால் நீங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கவங்க எல்லாரும் யாருன்னா காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், ஐயுஎம்எல், இவங்க எல்லாரும் கூட்டணி கட்சிகள் தனியாக பட்டிட்டு இருந்தார்கள் என்றால் இவருடைய வாக்கு என்னவா இருந்திருக்கும், இவங்களால் எவ்வளவு சீட்டு வென்றிருக்க முடியும் என்று தமிழ்நாடு அறியும். அப்போ இவர்கள் வென்ற சீட்டுகளில் வந்து திமுகவின் வாக்குகளும் இருக்கு. அதைத்தான் இவங்க தொடர்ந்து விமர்சனமாகவே வச்சுட்டு குத்திக்கிட்டே வர்றாங்க. இது 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 ஒரு விமர்சன பார்வையை பார்க்குறது. இதனால என்ன பெரிய எஃபெக்ட் ஆகிற போகுது விஜய்க்கு அப்படின்னு கேட்டால் எஃபெக்ட் ஆகாது. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸும், விடுதலை சிறுத்தைகளும், இடதுசாரிகளும், ஐயுஎம்லும் ஆதரவை விலக்கி கொண்டு, அதிமுகவும் ஆதரவை விலக்கி கொண்டு, கவர்னர் அவர்கள் வெறும் 107 எம்எல்ஏக்கள் இருக்கனால சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு கூப்பிட்டு விஜய் அவர்களை வந்து சிஎம்மாக பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருந்து, அதே 107 கோடி யாருடனும் ஆதரவு கோராமல் அவர் அசம்பிளிக்கு போய் ஃப்ளோ டெஸ்ட் நடத்தியிருந்தாலும் அதிமுகவும் திமுகவும் வாக் அவுட் செஞ்சு அவரை வந்து சிஎம் ஆகி இருந்திருப்பாங்க. அவர் ஆதரவு இதுதான் நடந்திருக்கும், அதான் நிதர்சனம். இப்போவும் அதான் சொல்றாங்க. கவர்னர் அங்கே வந்து கூப்பிடல அவரை, அதனால வேறு வழியின்றி இடதுசாரிகளும் இடதுசாரிகளும் போய் ஆதரவு கொடுத்து அந்த எண்ணிக்கையை வர வச்சு கவர்னரை வச்சு பதவி பிரமாணம் பண்றாங்க. மூன்றாவது, இந்த கட்சிகள் இல்லாமல் ஏன் அவர் வந்து அதிமுக அந்த கூட்டத்தை வந்து அதாவது ஒரு குழுவை சந்திக்கிறார் அப்படின்றப்போ, நீங்க 2006 to 11 ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். 2006 to 11 இதே போல எண்ணிக்கை குறைவான இதுல தான் திமுக இருக்காங்க. ஆனா அவங்க அதிகாரத்துல ஆட்களை உள்ள சேர்த்துக்கல, ஆனா ஆதரவுடன் தான் அமைக்கிறாங்க. அவர் இன்னும் சொல்ல போனால் அந்த எம்எல்ஏக்கள், ஆதரவு எம்எல்ஏக்கள்லாம் கவர்னர் மாளிகையில போய் பரேட் பண்ணார், டெமான்ஸ்ட்ரேட், எனக்கு இவ்வளவு பேர் ஆதரவு இருக்குன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி தான் பதவி வைக்கிறாங்க. ஆனா என்னன்னா 96 பேர் அவங்க மட்டும் தான் அமைச்சரவையில் இருக்காங்க, மற்றவங்க வெளியிருந்த ஆதரவு. ஆனா அந்த 5 ஆண்டு காலமும் எந்த விதமான ஒரு பெரிய பாலிசி சேஞ்சஸோ, ஒரு பாலிசி டிசிஷன்ஸ், முடிவுகளோ, ஒரு அது வளர்ச்சி பணம் நம்ம இதில் சொல்றப்போ நம்ம வளர்ச்சின்னு அவங்க திமுக கிளைம் பண்றாங்க. அவங்க அது வளர்ச்சி இல்லை, இது எங்க வாக்கு வங்கியை பாதிக்கும், இல்லை எங்களுக்கு எதிரானதுன்றாங்க. கிளாசிக் உதாரணம், இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வந்து செங்கல்பட்டு சேட்டலைட் டவுன் வந்து பணி வேகம் எடுத்து 2022 அந்த பணி தொடங்கியிருக்காங்க. இது 2006-11 ஆட்சி காலத்திலே சேட்டலைட் டவுன் செங்கல்பட்டுல கொண்டு வரணும்னு அன்றைய முதல்வர் கலைஞர்கள் கொண்டு வந்தாரு. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிருந்தான் ஆதரவு கொடுக்கக்கூடாதுன்னு அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க, அவ்வளோ நெருக்கடிகள் கொடுத்தாங்க. அது நெருக்கடிக்கு ஒரு ஒரு 3 வரி அல்லது 2 வரியில தான் அது ப்ரெஸ் ரிலீஸ் வந்தது. அது ஆரம்பிக்கிறப்போ அது பெருசா சொன்னாங்க சேட்டலைட் டவுன் வரும்னு, ஆனால் அதை கைவிடுறோன்றப்போ 2 வரி 3 வரியில ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு. வந்து இந்த திட்டம் ஏன் கைவிடப்படுது, எதனால இந்த திட்டம் கைவிடப்படுது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ அப்படியான ஒரு நெருக்கடி நிலை வராமல் இருக்கணும். அவர் நினைப்பதை எல்லாம் அவர் வந்து அமல்படுத்த வேண்டும். அவர் வந்து இப்போ வெளியிருந்து ஆதரவு கொடுத்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் டே 1லேருந்து அது முதல் நாள்ல இருந்தே அது விமர்சிச்சு தான் இருக்காங்க எல்லா விஷயங்களையும். தமிழ் தாய் வாழ்த்தாகட்டும், ஆஃபீஸர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டி போட்டதாகட்டும், எல்லாரையும் விமர்சிச்சிட்டே இருக்காங்க. அப்போ இவங்களை கூட வச்சுக்கிட்டே நீங்க நினைக்கிற எல்லாத்தையும் அமல்படுத்த முடியுமா அப்படின்ற, இப்போ இந்த மகளிர் உரிமை தொகைக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு பிளான் பண்றாரு. இது இவருடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இருந்து, அவரோட சிந்தனையிலிருந்து வர்றது. இப்போ இதுக்கு இவங்க நெருக்கடி கொடுத்தாங்கன்னா அது எப்படி அவர் கையாள்வார்? இவங்க கூட இருந்தே அவங்க நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கா இன்னும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். இதெல்லாம் யோசிக்கணும். இப்போ இது ஒருவேளை இப்போ அதிமுகவை சேர்த்துக்கொள்கிறார், அந்த 24 அமைச்சர், 24, 23, 25 பேர் 25 பேர்ல 6 பேருக்கு அமைச்சரவை கொடுக்கறதாக பேச்சு இருக்கு. 6 பேர் பட்டியல் வரைக்கும் தயாராக வைத்திருக்காங்க. அதனாலையும் சேர்த்து தான் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ அனௌன்ஸ் பண்ண வச்சிருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இப்போ அதுல 6 பேர் அவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பெரிய லெவலில் அதிமுக ஏறத்தால வந்து அதிமுகவும் ஒரு மதவாத சக்தி அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களும் ஒரு ரீஜனல் பார்ட்டி, ஒரு திராவிடியன் பார்ட்டியாக தான் இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் கி வீரமணி அவர்களே வந்து திமுக அதிமுக 2 பேருமே திராவிட கட்சின்னு தான் அவர் அங்கீகரிக்கிறார். அவர் அதிமுக திராவிட கட்சி இல்லைன்னா வந்து ஒரு நாள் நீக்கி வைக்கல. சமீப காலங்களில் மேபி அவர் பாஜக கூட்டணி வச்சதுக்கு பிறகுதான் விமர்சிக்கிறார். பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா அவருக்கு என்ன விமர்சனம் இருக்க போகிறது? அதனால அதுவும் ஒரு திராவிட கட்சியாக தான் இருக்கு. அதனால அந்த மதச்சாயம் அப்படின்றது வந்து எவ்வளவு தூரம் எடுபடும் அப்படின்னு தெரியல. ஏன்னா அதிமுக இருந்தனாலதான் உங்களால வந்து நீங்க ரொம்ப ஆழமாக பாத்தீங்கன்னா கண்ணன் சாருக்கும் தெரியும், ஆழமாக பாத்தீங்கன்னா அதிமுகன்ற ஒரு கட்சி இருந்தனாலதான் அவங்களால வந்து பிஜேபி உள்ள வர முடியல.
அல்லது தேசிய கட்சியில் உள்ள வர முடியல. ஏன்னா அந்த திமுக மீது இருக்க ஒரு ஏத்திஸ்ட் பார்ட்டி அல்லது வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சின்றப்போ அப்போ ஒரு சமூகம் அங்கிருந்து ஒரு குழு வந்து அல்ல ஒரு கூட்டம் வந்து அவங்க வந்து வெளியே போறாங்கன்னா அதுக்கு ஒரு வடிவாளாக அதிமுக இருந்திருக்கு. அதனால அவங்களால வந்து போலரைஸ் பண்ண முடியல, மதவாத ரீதியாகவோ எந்த ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் போலரைஸ் பண்ண முடியாமல் போயிருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்க பார்ட்டி தான் அதிமுக. அதனால அந்த அதிமுக இந்த குழுவை வந்து வைத்துக் கொள்வதனால வந்து அவர் பெரிய இமேஜ் டேமேஜ் ஆகும். அது ஒரு பெரிய நம்ம வேணா பேசலாம், நம்ம மாரல் காம்பஸ் நம்மளுடைய இண்டிவிஜுவல் அல்லது அரசியலுக்கு இருக்க மாரல் காம்பஸ்ல அது தவறு, இப்படி பண்ணக்கூடாதுன்னு பேசலாம். ஆனா அதுதான் அப்படி யாரும் அப்படி பாக்குறது இல்லை. அவருக்கு விஜயோட ஆதரவாளர்களோ அல்லது விஜய் அவர்களுக்கு வாக்களித்தவர்களோ வந்து அவர் என்ன பண்ணுவார், அவரை கஷ்டப்படுத்துறப்போ அவர் இப்படி போற சரியா தானே இருக்குன்றாங்க. ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும், அவர் நினைச்சதை செய்யணுன்றதுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவர் பயன்படுத்துறாருன்னு நான் பாக்குறேன். சரி, இப்போ நிறைவு சுற்று, இப்போ குறிப்பா நிறைவு சுற்று சம்ம பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வியோட தான், மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கும்போது அந்த இடத்த விஜய் எப்படி கையாளுவார் அப்படின்ற பதிலோட நீங்க உங்க சம்ம பண்ணிடலாம். இல்லை, இதில் ஒன்றும் இது இல்லை, அவர் பண்ணுவார்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஆமாம், ஏற்கனவே ஒரு நேரம் கேட்டும் வெளிநாட்டு பயணங்கள் காரணமாக அந்த நேரம் தள்ளி போயிருக்குன்னு தான் நான் கேள்விப்படுறேன். அதனால் எப்படியும் நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டா நீங்கள் ஒரு பிஎம் வந்து நீங்கள் இது பண்ணி தான் ஆகணும். ஸ்டாலினே அவர்களே எத்தனையோ முறை போய் அவர் பார்த்துருக்காரு. எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் அங்கே போய் பார்த்துட்டு வருவாங்க, அப்புறம் இங்கே வந்து விமர்சனம் வாங்க, மத்திய அமைச்சர்களை பார்ப்பாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க, இங்கே மத்திய அமைச்சர் வந்தால் போவாங்க வருவாங்க, அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதனால் இது வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் பாரு, நீங்கள் வேறு சிஸ்டம் அதான், நீங்கள் வேறு வழி இல்லை. நீங்கள் வந்து அதற்காக இப்போ வந்து அதிமுக அரசு மேலே விமர்சனம் வச்ச மாதிரி நீங்கள் அடிமை அரசு அப்படின்ற விமர்சனத்தை கூட திமுக வைக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் வந்து நம்ம தமிழ் மாநில நலனை வந்து விட்டு கொடுக்க முடியாது. அப்போ அதை கேட்குறத கேட்கலாம். ஆனால் இவர் ஏற்கனவே சில விஷயங்கள்ல முன்பவே வந்து ஏறக்குறைய திராவிட 2.0 மாதிரி தான் இருந்தார். நீட்டு கூடாதுன்னு தான் சொல்கிறாரு, மும்மொழி கொள்கை வேணான்னு தான் சொல்லியிருக்காரு. ஆமாம், அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அப்போ அதுலலாம் இவர் மாறுதல் பண்ணார். இப்போ பிஎம்சி ஸ்கூலில் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, நவோதயாவே எதிர்த்துட்டாங்க, அதை நிறைவேற்றக்கூடாதுன்னு ஜவஹர்லால் பேசி. ஆமாம், அவன் நவோதயா ஸ்கூல்ஸு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது. அப்போ நீங்கள் அந்த ஸ்டாண்டில் நீங்கள் மாறுறீங்களா இல்லையான்றதை பொறுத்து தான் அதுக்கு அப்புறம் இதாகும். இல்லை நாங்கள் வந்து 2.0 இல்லை, நாங்கள் இதெல்லாம் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னார்னா அப்போ விமர்சனம் வரும். அப்போ தான் இவர்கள் வந்து ஆதரிக்க மாட்டார்கள், வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த அதிமுக அதை ஆதரிக்கும். ஏன்னா அதில் அவங்க ஏற்கனவே பிஜேபியோட தொடர்புள்ளவர்கள் இருக்காங்க. அப்போ அதனால தான் கால்குலேட் பண்ணி ரெண்டு பக்கமும் இருக்கட்டும் நமக்கு ஆதரவுன்றனால தான் அவர் ஏன் நீங்கள் திரும்ப அதையே தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஏன் அவர் போய் பார்த்தாரு, ஏன் அந்த ஃபிராக்ஷனை மட்டும் பார்த்தாரு, ஏன் அதிமுகவை சேர்த்துக்கணும் அப்படின்னு. அதனால அந்த புள்ளியில வந்து அவர் ஒரு பாதுகாப்புக்காக ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வச்சிருக்காரு. அதனால அவரை போய் பார்க்கறாரு. அது நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே, அது வந்து தவறும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அது அதனால வந்து இவர் மத்திய அரசோடு இணக்கமான போக்கை தான் கடைபிடிப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் அவருக்கு சில சிக்கல்களும் இருக்கும், சவால்களும் இருக்கும். அதான் ஒரு அரசியல்வாதின்னு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் சமாளிச்சு தான் ஆகணும், சமாளிப்பாருன்னு நினைக்கிறேன் நான். நேற்று முதல்வர் அவர்கள் கொடுத்த அறிக்கையில இந்த ஆட்சி மேல இப்பயே மக்களுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இந்த ஆட்சி எத்தனை ஆண்டு காலம் நீடிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புறாரு, முன்னாள் முதலமைச்சர் எழுப்புறாரு. சோ இப்ப சார் சொன்ன மாதிரி அந்த மத்திய மாநில உறவுகள் அந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி கையாள போறாரு, இந்த ஆட்சி எவ்வளவு ஆண்டு காலம் நீடிக்கும், உங்களுடைய நிறைவு பார்க்கல. முன்னாள் முதல்வர் சொல்றது வந்து அவருடைய விருப்பத்தை சொல்றாரு. அதாவது இந்த ஆட்சியின் மீது இந்த 3 நாட்களிலேயே தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம் வந்துருச்சு அப்படின்றது அது அவருடைய விருப்பம். அப்படிலாம் வந்து தான் நான் நினைக்கல. ஐ திங்க் தேவ் ஸ்டார்டட் வெல். நான் நினைக்கிறேன் மத்திய அரசோடு எங்கெல்லாம் இணக்கமாக போக முடியுமோ தமிழ்நாட்டினுடைய நலனை கருதி, அதே நேரத்தில் அவர்களுடைய அரசியல் நிலை அது வந்து அதுக்கு எந்த பங்கமும் வராமல் அவர்கள் வந்து ஒரு டைட் ரோப் வாக்கிங், கயிற்று மேலே நடக்கிற மாதிரி நடந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சில அடிப்படை செய்திகளில் அவர்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டார்கள். அதாவது இருமொழி கொள்கைன்னு வச்சுக்குவோம், அதில் அவர்கள் பெரிய எந்த மாறியெல்லாம் ஒரு முடிவெடுக்க மாட்டாங்க. அதற்கான காலம் வந்து இன்னும் ஒரு தலைமுறை 2 தலைமுறைக்கு பிறகு வரும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த அரசோட மோதல் போக்கை வச்சுக்கிட்டா அதனால் எவ்வளவு இழப்போம் அப்படின்றத அவர்கள் திமுக அரசுகிட்ட வந்து கற்றுக்கலாம். எம்ஜிஆர் அதனால தான் அவர் ஆட்சிக்கு வந்த பொழுது கலைஞர் கருணாநிதியை ஒரு 13 ஆண்டுகள் வனவாசத்திற்கு அவர் அனுப்புனது வந்து அந்த மோதல் போக்கு தான். 72க்கு பிறகு அவர் வந்து மத்திய அரசோடு செய்து கொண்ட மோதலில் அவ்வளவு கீழே விழுந்தார் அவர். அதனால் எம்ஜிஆர் யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களுக்கு தினத்தந்தி மாதிரி அவர்களுக்கு ஆதரவாகவும் அவர்களோடு இணக்கமாகவும் இருந்தார். இவர்கள் நிறைய இணக்கமாக இருந்து நல்லதை பெறுவார்கள்னு நான் நினைக்கிறேன். பட் தெர் ஆர் சர்டன் ரெட் லைன்ஸ். அந்த ரெட் லைன்ஸ், அந்த சிவப்பு கோடுகளை இவர்கள் கடக்க மாட்டார்கள். நல்லாட்சி தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தமிழகத்திற்காக இவர்கள் நல்லாட்சி தர வேண்டும், இவர்கள் வெற்றி பெற வேண்டும். சார், உங்களுடைய நிறைவு சொல்றேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் வந்து
நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறதெல்லாம் வந்து நம்மளே இங்கே அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போனதை நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி நீங்கள் போய் குடிமை பிடிச்சண்டை வந்து ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு கூட போடணுங்கிற அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி வந்து ஒரு 210 சப்ஜெக்ட் இந்தியாவில் இருக்குது. அதில் 97 சப்ஜெக்ட் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் 47 சப்ஜெக்ட். கன்கரண்ட் லிஸ்ட்லேயும் ஸ்டேட்டாக சென்ட்ரான்னு வரும்போது சென்ட்ரனுடைய சே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மாநிலத்துக்கு 66. அப்போ 97 47 கூட்டிங்கன்னா 144 சப்ஜெக்ட் அவுட் ஆஃப் 210 சப்ஜெக்ட்ஸில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய சே இருக்குது. அதாவது 70%. 30% சப்ஜெக்ட் மாநில கண்ட்ரோலில் இருக்குது. அப்போது இந்த வரையறையை, இந்த தெளிவை முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு எதிர்ப்பு அரசியலை மட்டும் செய்யறதுனால நமக்கு வாக்கு கிடைச்சிருது, ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி நமக்கு கிடைச்சிருங்கிறதுக்காகவே மோதல் போக்கை வந்து கடைப்பிடிச்சா என்ன பலன்கிறது வந்து இப்போ பார்க்கலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொள்கையிலிருந்து நீர்த்து போய் வெறும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் வச்சிருந்து அந்த கொள்கையிலிருந்து விலகி போனனால இப்போ திராவிடம் 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 பேசும்போது எங்கேயாவது வந்து அந்த திராவிட கொள்கைகளை எந்த அளவுக்கு வந்து நீத்து போயிருக்குது இந்த சமீப காலமாகங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ அந்த எதிர்ப்பு அரசியல் மட்டும் உங்களுக்கு பலன் கொடுக்காது. கொள்கை ரீதியாக நீங்கள் எதிர்த்தீங்கனாலும் இன்ஸ்டிடியூஷனல் ரீதியாக வந்து நீங்கள் சண்டை போடாதீங்க. நீங்கள் யாருக்கு முதல்வர்? தமிழக மக்களுக்கு முதல்வர். அந்த தமிழக மக்கள்ங்கிறது யார்? 8 கோடி மக்களும் உண்டான முதல்வர். இப்போ இதில் வந்து இந்த சார்பு நிலை இல்லாதவங்க இருப்பாங்க, வேற சார்பு நிலையில் இருப்பாங்க, எந்த சித்தாந்தத்தினுடைய அடிப்படையும் இல்லாமல் சிவனேன்னு இருக்கக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க. அப்போ அந்த 8 கோடி மக்களினுடைய அவங்களுடைய முக்கியத்துவத்தை எடுத்து வந்து அது மத்திய அரசாங்கத்தோட ஒரு இணக்கமான போக்கு. அதுக்காக நீங்கள் சொல்றதுக்கு பூரா ஆமாம் ஆமான்னு போடணுங்கிற அவசியம் கிடையாது. அதான் சார் சொன்னார் கிளியராக அந்த ரெட் லைன்ஸ் என்னென்ன. அப்போ நமக்கு வந்து எது தேவை எது தேவையில்லைங்கிறத வச்சிடணும். வெறும் வாக்கு வங்கிக்காக மட்டும் ஒரு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து சண்டை போடணுங்கிறது தேவையில்லை. மக்கள் வந்து இங்கே மாற்றத்துக்காக வாக்களிச்சிருக்காங்க. மக்கள் வந்து இன்னைக்கு வாழ்வாதாரம் மேம்படுறதுக்காக வாக்களிச்சிருக்காங்க. அப்போ இருக்கக்கூடியதுல இருந்து மாற்று வேணுங்கிறது தான். அப்போ இருக்கிறதுனுடைய நீட்சியாகவே வந்து இந்த ஆட்சியும் இருக்கணும்னா அதுக்கு பழைய ஆட்களே ஆண்டுட்டு போகிறாங்களேங்கிற ஒரு மக்கள் முடிவு வந்துருவாங்க. அப்போ அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இது திராவிட மாடல் 2.0 இல்லை, இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி. அப்போ அவங்களுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் என்னவோ அதை வச்சு அவங்க வந்து நடைபோடுவாங்க. அப்படி போகும்போது இன்னைக்கு உதாரணத்துக்கு இப்போ இந்த ட்விட்டர் அந்த சட்டசபையெல்லாம் பேசும்போது அது என்ன தவறாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அவர் விஜய் இனிமேல் சட்டசபையில் பேசவே போகிறதில்ல, யார் எந்த கேள்வி கேட்டாலும் உடனே சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டரை ஓப்பன் பண்ணி போஸ்டிங் போடுவாங்கங்கிற ஒரு தவறான புரிதலில் பேசி யாரும் சொல்லலை, யாருமே அந்த மாதிரி சொல்லலை. அப்போ எக்ஸ் வலைதளமும் ஒரு பிளாட்ஃபார்ம், சட்டசபையும் ஒரு சட்ட ரீதியான கான்ஸ்டிடியூஷனல் பிளாட்ஃபார்ம். அப்போ இந்த 2 பிளாட்ஃபார்மையுமே அவர் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். அது வந்து உடனே வந்து சுட சுட தோசை சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு கேள்வி கேட்டால் இப்பயே வந்து உடனே எந்திரிச்சு பதில் சொன்னாதான் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அது அவரே சொல்றார். உடனே எந்திரிச்சு பேசணுங்கிற அவசியமும் கிடையாது, அவரே சொல்றார். அப்போ இது எல்லாம் விஜய் அவர்கள் தெரிஞ்சிருக்காரு. அப்போ நம்ம வந்து அவர் என்னமோ அறியாமையில் இருக்கிற மாதிரி, அவர் இப்போதான் புதுசாக வர்ற மாதிரி, புதுசு தான் அந்த பதவிக்கு புதுசு. அதுக்காக ஒரு காமன் சென்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போ இன்னைக்கு ஒரு முதல்வராக வந்து உட்கார்றாங்கும் போது அவங்களுக்குலாம் இதை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்களா? என்னென்ன சபை மாண்பு என்ன, சட்டசபைனா என்ன, அவை குறிப்புனா என்ன, இது ட்விட்டருக்கும் சட்டசபைக்கு உண்டான வித்தியாசம் எல்லாம் தெரியாதவரா முதல்வராக உட்காந்துருக்க போறாரு. அப்போ ஏன் இவ்வளோ தூரம் அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க? திருப்பி நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருந்தது அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அப்போ திருப்பி வந்து அவர் ட்விட்டரில் போட்டுட்டுனாலே அவர் பாருங்க ஒன்றும் தெரியாதுங்க, சட்டசபையில் இல்லைங்க பேசியிருக்கணும், அங்கே போய் ட்விட்டரில் பேசுகிறாருங்களா அப்படி கேட்டால் கூட அவர் கூட வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிட்டாரு. யார் அவர் கூப்பிட்டு சொல்கிறது? உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களை. சாயந்தரம் போனால் ட்விட்டர் பார்ப்பார் அவர், அப்படி கூட போட்டிருந்துருக்கலாம். அப்போ என்னமோ அவர் இனிமேல் அவர் பேசுறது பூரா சமூக வலைதளத்தில் தான் பேசுவார், எக்ஸில் தான் பேசுவார், சட்டசபைக்கு வந்து அவர் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு போயிடுவாருங்கிற முன்முடிவுக்கு நீங்கள் ஏன் சார் வரீங்க? அப்போ இருக்கக்கூடிய அத்தனை பிளாட்ஃபார்ம்ஸ் ஹி வில் யூஸ். அட் த எண்ட் ஆஃப் த டே மக்கள் தான் எஜமானர்கள். அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் அவர் நமக்கு இவ்வளவு தெரியும் போது ஒரு முதலமைச்சரா இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறவருக்கு அவ்வளோ தெரியாம வந்து உட்கார்ந்துருவாங்க இல்ல? அவருக்கு சுத்தி அத்தனை பேர் அட்வைசர் இப்ப எழுதிட்டு பேசுறாரு. நான் கேட்கிறேன், இப்ப உதயநிதி ஸ்டாலின் மட்டும் என்ன அப்படியே எக்ஸ்ட்ரம் போவா பேசினாரா? அவர் பேட்ல வச்சுட்டு தானே சார் பேசினாரு. அவருக்கும் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் தானே சார், மூவ் பண்ணி தானே சார் பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் சொன்னேன், அந்த ஸ்கிரிப்டை யார் இவ்வளவு அபத்தமா எழுதி கொடுத்தாங்கன்னு தானே நானே கேட்கிறேன். அப்போ அவங்களுக்கு ஐயா விஜய் அவர்களுக்குன்னு ஒரு சென்ஸ் ப்ரிவைல் ஆகும். அதோட அவரை சுற்றி ஒரு சீஃப் மினிஸ்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைசரி கமிட்டி இருப்பாங்க.
நம்மள மாதிரி இல்லை அவங்களுக்கு, நமக்கு தோன்றதை மட்டும் பேசினா. அவருக்கு ஒரு பெரிய குரூப் ஆஃப் அட்வைசரி கமிட்டி இருக்கும், அது எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ உடனே வந்து ஒரு முன்மொழிவுக்கு வந்துட்டு நேற்று ஒரு நாள் வந்து அவர் ட்விட்டரில் போட்டனாலே இனிமேல் இவர் சட்டசபையில் பேச மாட்டார், சோஷியல் மீடியாவில் தான் பேசுவார், ஆச்சா போச்சான்னு கம்பு சுத்த இப்பயே கம்பு சுத்த வேண்டியது இல்லைங்கிறேன் நான். பிரபா, உங்களுடைய நிறைவு சுற்று. நிறைவு சுற்றாக அவர் வந்து நிதானமாக தான் செயல்படுகிறார். அவருக்கு வந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இந்த அரசாங்கமும் சரி கட்சியும் சரி அவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி பல்வேறு பவர் சென்டர்ஸ்லாம் கிடையாது அவருக்கு. அவர் எவ்வளோ தூரத்துக்கு ப்ரிப்பேர்டுனா, அவர் வந்து கட்சி ஆரம்பித்து இந்த 2 வருடத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகலை. அவர் நாளை தீர்ப்புன்ற படத்துக்கு பெயர் வைக்கிறதுல அவர் தந்தையின் உதவியோடு இருந்தாலும் கூட படத்துக்கு பெயர் வைக்கிறது அவர் தான் குறிப்பாக இருந்தாருன்னு அவருடைய தந்தையே சொல்லியிருக்கார். அதனால் அவர் முதல் படத்திலிருந்தே அவர் வந்து இதுக்கு தயாராகத்தான் இருக்கிறார். அதற்கு உதாரணம் என்னென்னா, இதுவரையும் நீங்கள் பார்த்த தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்திய அளவிலான தலைவர்கள் யாராவது வந்து பதவி பிரமாணத்தை வந்து யாருமே வந்து ப்ரிப்பேர்ட் ஆகி பேப்பர் பார்க்காம வாசிக்க மாட்டாங்க. நம்ம அசம்பிளியில் பேப்பர் பார்க்குறதெல்லாம் வந்து விமர்சனம். நீங்கள் பதவி பிரமாணம் பேப்பர் வந்து அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு பதவி பிரமாணம் வரும், அன்னைக்கு தான் வந்து பிரபாகர் என்னும் நான் அப்படின்றதோ ஏதோ ஒன்று அப்படி தான் ஆரம்பிச்சு தான் நீங்கள் அதை பார்த்து தான் வாசிப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அனைத்து முதல்வரும் 2 முறை தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களாகட்டும் எம்ஜிஆர் அவர்களாகட்டும் எல்லாரும் அப்படி தான் வச்சுருக்காங்க. ஆனால் இவர் அது வரைக்கும் கூட ரெடி பண்ணி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பேப்பர் பார்க்கல. ஜோசப் விஜய் எனும் நான் சொல்லிட்டு நேரடியாக முழுமையாக எதையும் பேப்பர் பார்க்காம அப்படியே அதை எக்ஸ்டெம்போவா அதை ஒரு மனப்பாடம் பண்ணி இருந்திருக்கலாம், இல்லை ப்ராக்டிஸ் பண்ணி இருந்திருக்கலாம். மாதிரி பண்ணி மிஸ் பண்ணிட்டா கூட இங்கே ரீடேக்கும் போக முடியாது. ஸோ ஒரு சிக்கலான அப்போ எவ்வளோ நாள் அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காருன்றது இருக்குல்ல. அப்புறம் அவங்க மொத்த அணியிலேயே, அதாவது தாவேக்காவின் அணியிலேயே வந்து இருக்கிறதுலேயே வந்து கான்ஃபிடென்ட்டாகவும் அதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்காகவும் அந்த அந்த தேர்தலை வந்து அணுகுனதில் இன்னும் நிறைய விஷயங்கள் பொது வெளியில் வராத விஷயங்கள்லாம் இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக்காக அணுகுனது, அந்த முடிவுகள் எடுத்தது, பிரச்சாரத்துக்கு போகணுன்ற முடிவு எடுத்தது, போகக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறோம் ஸ்ட்ராட்டஜி, எப்படி பேசுறது ஒரு ஸ்ட்ராட்டஜியோ, பேசாமல் இருக்கிறோம் ஸ்ட்ராட்டஜி, திருமாவளவன் சொல்கிற மாதிரி அதை எல்லாத்தையும் விஜய் அவர்கள் தான் முடிவெடுத்தார். இப்போதும் அவர் தான் அந்த முடிவில் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அது வந்து அதிமுகவுடன் பேசுவதாகட்டும், பாமகவுடன் பேசுவதாகட்டும், அல்லது விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆதரவு நேரடியாக வாங்குறதாகட்டும், அல்லது அவர்களுக்கு சோஃபா அனுப்புறது வேணா அவருடைய நாலேஜுக்கு இல்லாமல் போயிருந்திருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்திருக்கும். ஆனால் அதையும் அவர் கண்டிச்சிருந்திருக்கார். இன்னொன்று, அசம்பிளியில் பேசினதுக்கு பிறகு அவர் சாயங்காலம் போய் ட்வீட் போட்டாருன்றது விமர்சனமாச்சு இல்லையா? ஆனால் அசம்பிளியில் பேசினதுக்கு பிறகு அவர் அவரோட அறையில் உட்காந்து இது விவாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்திருக்கணுமே, இது ஏன் வந்து உடனடியாக எனக்கு கவனத்துக்கு கொண்டு வரலன்னா, அவர் அறையில் உட்காந்து அரை மணி நேரத்துக்கு மேலாக இது சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கு. அதனால் அவர் இதெல்லாம் தெரியாமல் இல்லை, அவர் வந்து ஒரு இம்மெச்சூராக இருக்கார். அவர் அண்டர்ஸ்டிமேட்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி யார் பண்ணாங்கன்னு தெரியல, இப்பவும் யாரும் பண்ணலை, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பத்திரிகையாளர்கள் பண்ணலை அப்படின்ற என்னால் அசூரன்ஸ் கொடுக்க முடியும். அதனால் அவர் இது. ஆனால் இன்னொன்று, நீங்கள் சொன்ன மாதிரி மத்திய மாநில அரசு உறவுலாம் கேட்குறப்போ அவரால் டிராஸ்டிக்காக ஒரு முடிவு எடுத்துட முடியாது. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கூறுகள் இருக்குது. அது வந்து கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்பவும் சரி, அதுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் வந்தப்பவும் சரி, அவர் செஞ்ச திட்டங்களுக்கு டிராஸ்டிக்காக வந்து மாறிலாம் போக முடியல. ஒரு டைரக்ஷனில் தமிழ்நாடு இப்படி தான் பயணிச்சுட்டு இருக்கு. தமிழ்நாடு ஆட்டோ பைலட்டுக்கு மோடுக்கு வந்து பல காலமாச்சு. ஸோ அந்த டைரக்ஷன்லேருந்து அவர் வந்து டிராஸ்டிக்காக மாறி போய் நான் வந்து கண்ணன் சார் சொன்ன மாதிரி நான் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறேன், பிஎம்சி திட்டத்தை ஆதரிக்கிறேன், நவோதய பள்ளிகளை ஆதரிக்கிறேன்ற மாதிரி டிராஸ்டிக்கான முடிவுகள் எடுக்க முடியாது. இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கலாம்னா, உதாரணத்துக்கு ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை வந்து அதிமுக கையெழுத்திட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்க வரைக்கும் அந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் கையெழுத்திடல, அவர் மறைவுக்கு பிறகு கையெழுத்திட்டாங்க. ஆனால் அது ஒரு காம்ப்ரமைஸ் தான் என்றாலும் கூட அவங்க என்ன சொன்னாங்க, இதை நாங்கள் வெறும் பேப்பர் அளவில் டாக்குமெண்ட் அளவில் கையெழுத்து போடுறோம், ஆனால் அந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இருக்க கூறுகளை நாங்கள் தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது காம்ப்ரமைஸ் தான், கையெழுத்து போட்டது, ஆனால் கூறுகளை அமல்படுத்த மாட்டோம்னாங்க. அதே போல் உதயமின் திட்டத்துக்கு கையெழுத்து. இந்த மாதிரியான சின்ன சின்ன இங்கே ஆன் பேப்பரில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஸ்கீமில் நான் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டேன், நான் அதை என்ஷூர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வேணா காட் பண்ணலாம். அந்த மாதிரியான காம்ப்ரமைஸ் தான் பண்ணலாமே ஒழிய டிராஸ்டிக்காக இருந்து வெளியே போய் அந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை நான் வந்து அமல்படுத்துறேன் அப்படின்ற இடத்துக்கு விஜய் நகர மாட்டார். அப்படியான சூழலும் தமிழ்நாட்டில் இல்லை அவர் அரசியல் பண்ணுறதுக்கு. நன்றி சார், இவ்வளோ நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.